குழந்தையை பெற்று தாய் தன்னை நெஞ்சோடு சேர்த்து பால் கொடுத்து இரவு பகலாக விழித்திருந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஒரு பிள்ளையை வளர்த்தெடுக்கிறாள். அப்ப தாய்க்கும் குழந்தைக்கும் எவ்வளவு பெரிய நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. இவ்வளவு நெருக்கமான தொடர்புள்ள தாய் இந்த பிள்ளையை கியாமத்துடைய நாளிலே மறந்து விடுவாள். அல்லாஹ் சொல்றான், அப்படியா பண்ண நான் வயிற்றில் உள்ள குழந்தை அது நிரப்பம், அது குழந்தை கிடைப்பதற்குரிய காலம் வருவதற்கு முன்னாலே அந்த திடுக்கத்தின் காரணமாக, அந்த நாளுடைய பயங்கரத்தின் காரணமாக அந்த குழந்தை தானாக வெளியே வந்துவிடும். மக்கள் போதை பிடித்தவர்களை போல இருப்பார்கள். மக்களுக்கு போதை கிடையாது. அல்லாஹ்வுடைய கடுமையான வேதனை தான் அவர்களை அந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். அந்த நாளுடைய பயம் இவருடைய உள்ளத்திலே இருக்கிறது. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்றான், ஏ மனிதர்களே, ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். அந்த நாள் லா யஜ்ஸி வாலிதுன் அன் வலதிஹி வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் அன் வாலிதிஹி ஷைஆ. தந்தை மகனுக்கோ, மகன் தந்தைக்கோ எந்த விதமான உதவியும் செய்ய முடியாத நாள் அந்த நாள். அந்த நாளை நீங்கள் அத்தனை பேரும் பயந்து கொள்ளுங்கள். இங்க எல்லாம் ஹெல்ப்புக்கு ஆள் இருக்குது. எங்களுக்கு என்னென்னமோ யாரையாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, நாம இருக்கிறோம், வேண்டிய ஒன்று நாம தயார் என்ற எல்லா தைரியமும் தர இங்க ஆள் இருக்கிறாங்க. குளிர வச்சு மண்ணை போட்ட உடனே எல்லாரும் சேர்ந்து மண்ணை போடுறதுக்கு தான் தயாராகிறாங்க. பௌத்தானுக்கு பின்னால எங்களை நான் தான் கபல இறங்கணும், உரிமையோடு இறங்கி குளிர இறக்குறார். உரிமையோட குளிக்க இறக்குறதுக்கு முன்னுக்காவுறார். மண்ணை போட தைரியம் பண்றாங்க, முன்னுக்காவுறாங்க. வேற என்னத்தான் செய்யல உங்களால? வேளாண் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதோட முடிஞ்சு எங்கேயும் நீங்க யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. எவ்வளவு நெருக்கமான கணவன் மனைவியா இருக்கட்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளா இருக்கட்டும், அழைக்கிறதுக்கு முன்னால நான் வர மாட்டேன், இந்த கபுஸ்தானிலே தூங்கிக் கொள்வேன், நீங்க எல்லாரும் போங்க, நான் இங்கே தான் தூங்க போறேன்னு சொன்னவங்க யாராவது இருக்கிறாங்க? அழுது வீட்டுக்கு தான் திரும்புறாங்க. அழுது கண்ணீரை தொடச்சி அப்படியே வீட்டுக்கு திரும்பி வராங்க. சில நாள்கள் போக்குற அப்படியே அழுகையும் இல்ல, ஒன்றும் இல்ல, எல்லாம் மறந்துடுறாங்க. பழையபடி சிரிக்கவும் கூத்து போடவும் ஆரம்பிச்சிடுறோம். நாங்க வேளாண் கண்ணியமான சொல்ல இதுதான் ஆளார், இதுதான் உலகம். எனவே நான் சொல்ல வந்த விஷயம், அல்லாஹ் எங்களுக்கு இந்த அல்லாஹ்வுடைய கட்டளைகள், ஈமான் இருக்கிறது. ஈமான் நூறு தான் ஒரு மனிதனை நல்லதை செய்ய வைக்கிறது. ஈமான் பலவீனம் தான் ஒரு மனிதனை நன்மையை செய்யறதுக்கு தடையா இருக்கிறது. ஈமானுடைய பலவீனம். ஈமான் பலவீனமாகக்கூடிய நேரத்துல சும்மாவே சோம்பேறித்தனம் உண்டாகுது, அமல்ல இபாதத்துல பொடுப்போக்கு உண்டாகுது. ரமலான் வரக்கூடிய நேரத்துல எல்லாரும் அது ஷைத்தான இருக்கிற ஷைத்தான எல்லாம் கட்டி போடுறதுனால சும்மாவே எல்லாரும் சந்தன பொங்கல மூட முடுக்கு வைக்கிறவங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. மாஷா அல்லாஹ். 27 வந்தா இடமே இல்ல. அல்லாஹ் பாதுகாக்கோடும். ஒவ்வொரு வருஷமும் சொல்லப்படக்கூடிய கருத்து தான், நோம்பு முடியறதோட கட்டி போட்டவங்க எல்லாம் அவுத்துட பண்றதுனாலயோ தெரியாது, எல்லாம் பழைய நிலைமைக்கு ஆகின்றாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சோதர்களே, பெரியார்களே, திருத்தங்கள் முழுமையா வந்துடும். மேலான சோதர்களே, எந்த நாளும் இந்த வைத்த படிச்சு கொண்டு சரி வராது, எந்த நாள் இந்த கூத்து போட்டு சரி வராது, எந்த நாளும் இந்த வழக்கங்களை நாங்க மாற்றி அமைச்சு ஒரு திருத்தம், உண்மையான திருத்தம் ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும், ஒவ்வொரு ஆண் பெண் இடத்திலே வந்துடும். மேலான சோதர்களே, நாங்க யாரை ஏமாத்துறோம்? நாங்க எங்களையே ஏமாற்றிக் கொள்றோம். எங்களை இந்த தக்குவா, எங்களை இந்த இபாதத், எங்களை இந்த தொழுகை, எங்களை இந்த தௌபா, எங்களை இந்த துவாக்கள் என்ன நோம்புக்கு மட்டுமா கடமை? நோம்புல மட்டுமா நாங்க மௌத்தா போறோம்? எப்ப மௌத்து வருமோ தெரியாது. அந்த நிலைமையில நாங்க அல்லாஹ் விரும்பக்கூடிய நிலைமையில எங்களுக்கு மௌத்து வந்துடும். மேலான சோதர்களே, அல்லாஹ் விரும்பக்கூடிய நிலைமையில ஒவ்வொரு அடியானுக்கு மௌத்து வந்துடும். அதுக்கு ஒவ்வொரு அடியானும் முயற்சி செய்யணும். இஸ்திகாமத் தேவை. மேலான சோதர்களே, நிலைச்சி இருக்கிறது, உறுதியா இருக்கிறது. அமல்களை எல்லா காலங்களிலையும், எல்லா ஊர்களையும், எந்த நாட்டுக்கும் போக பிரச்சனை இல்ல. எந்த நாட்டுக்கு போனாலையும் உங்களே மறந்துடாதீங்க, ஆகலத்தை மறந்துடாதீங்க, நீங்க ஒரு முஸ்லிம் என்றத்தை மறந்துடாதீங்க. உங்களை யாரும் பார்த்தாலும் சரி, எங்களை இங்கத்தானே ஒத்தனும் லண்டன்ல பார்க்க யாரும் இருக்கிறாங்க. எங்களோட ஃபேமிலியும் இல்ல, ஒன்றும் இல்ல, வேண்டிய விளையாட்ட போடணும்.
இங்க எல்லாம் வாசல் திறந்து வச்சிருக்குது. எல்லா இடத்துக்கும் தாராளமா வருக வருக வாழ்க வாழ்க என்று நல்ல வெல்கம் பண்ற மாதிரி எல்லா ஏற்பாடும் இருக்குது. பாவம் சுஜூத் செய்கிற காலடியில வந்து பாவம் கால முத்தமிடுது, கால கிஸ் பண்றது பாவம். உதக்கிறதுக்கு ஈமான் தேவை. இல்லைன்னா காலடிக்கு வந்த பார்த்து சும்மா விடணுமா? அல்லாஹ் தந்ததை எடுத்து ஓடுறவங்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏதாவது கண்ணியமான சோதர்களே, பெரியார்களே, ஒரு மனிதனுக்கு வரக்கூடியதை தடுத்து நிறுத்துறதுக்கு இவனுக்கு வரக்கூடிய இந்த பாவங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை முன்னோக்குது. முயற்சிகள் எங்களை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த பாவத்தை பாதுகாத்துக் கொள்றதுக்கு ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் அதுக்குரிய முயற்சிகளை செஞ்சு கொள்வோம். யாரும் சொல்லக்கூடாது என்ன செய்ய நாங்க வந்திருக்கிறோம், லண்டன்ல இருக்கிறோம், அது வெரி சாரி, இங்கெல்லாம் அதெல்லாம் பார்க்கலாம் அப்படி சொல்லி யாரும் பாவத்தை ஈடுபடையில. இங்க என்வாயன்மெண்ட் அப்படித்தானே, இங்க எல்லாம் சூழல் அப்படித்தான். அது ஸ்ரீலங்கால தான் நாங்க பக்தியா இருந்தோம், அதெல்லாம் சரி. இப்ப இங்க வந்த பிறகு இதெல்லாம் செஞ்சாதான் இங்க தலையடிச்சு போக வேணுமா? எல்லா கேமையும் கொடுக்கணுமா? அப்பதான் தலையடிச்சு போக வேணும். வேளாண் கண்ணியமான சோழர்களே, பெரியார்களே, நாங்க அல்லாஹ் கிட்ட அப்படி சொல்லல. எங்களுக்குள்ளார பேசிக் கொள்வது சரி, என்னைய உங்களே சமாளித்துக் கொள்ள வேணும். இங்கெல்லாம் ஜும்மா எல்லாம் பார்க்கல, நாங்க ஜும்மா சில நேரம் மிஸ் ஆகிடும். அது இங்க வேலை வெற்றிகள் எல்லாம் அப்படித்தான். இது யாரு ஒரு முஸ்லீம் சொல்ற கதையா? மேலான சோழர்களே, முஸ்லீமுடைய பேச்சு இப்படி இருக்கீங்க. எங்களை உயிர் போனாலும் நாங்க தீர விட மாட்டோம். தீர்த்தான் என்ற உயிர் நாடி. அந்த கொள்கைத்தான் ஒரு உண்மையான முஸ்லீமுடைய கொள்கை. இதை அட்ஜஸ்ட் பண்றேன், ஹலால் ஹராம் அட்ஜஸ்ட் பண்ணி போனா இவர் சொல்றாரு, அந்த கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், கொஞ்சம் இடத்துக்கு ஏற்ற மாதிரி சமாளிச்சு போகணும். சமாளிங்க. எதை சமாளிக்க அனுமதி இருக்கிறதோ அதை சமாளிச்சுக்கோங்க. சமாளிக்க கூடாதது சமாளிச்சிடாதீங்க. உங்களோட ஆகிரம் பண்ணா போகும். உங்களுக்கு பவுன் கிடைக்கும், ஆகிரம் பண்ணா போயிடும். துன்யாவுக்காக ஆகிரத்தை விட்டுறாதீங்க. ஒரு அற்ப துன்யாவுக்காக, இந்த கேவலமான துன்யாவுக்காக ஒரு ஆகிரத்தை மண்ணாக்கி கொள்ளாதீங்க. இதைத்தான் அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடிய புத்திமதிகள். நாங்க இந்த தீனாருக்கு, இந்த திர்ஹமுக்கு, இந்த பவுனுக்கு, இந்த டாலருக்கு அடிமையாகிடக்கூடாது. சிலவங்க பவுனுக்கு அடிமையாகி ரசூலுல்லாஹ் சொன்னதை போல தைஸ் அப்துல் தீனார் வ அப்துல் திர்ஹம் என்றார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தீனாருடைய திர்ஹமுடைய அடிமைகள் நாசமடைவார்களாக. இன் ஓதிய ரதிய ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பவுன் கிடைச்சா, சல்லி கிடைச்சா சந்தோஷம், சல்லி கிடைக்கலன்னா கோவம், கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலன்னா கோவம். அப்படியே சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்களை பத்தி சல்லிக்கு இவங்களை சொன்னாங்க சல்லியின் அடிமைகள். அப்படிங்கிற கருத்து சல்லிக்கு அடிமைடா, சல்லிக்காக வேண்டி ஒன்றை செய்ய தயார். வேண்டி ஒன்றை செய்வோம் மச்சான், சல்லி கிடைக்க வேண்டாம். ஆளை வளர்த்தாட்டோம்னா அதுவும் தயார். எவனாவது கொண்டு சம்பாதிக்க வேண்டும் அதையும் செய்வோம். என்னென்ன அநியாயம் இருக்கிறோம், என்னென்ன ஹராம் இருக்கிறோம், என்னென்ன பாவங்கள் இருக்கிறோம் எல்லாம் செய்ய தயார். சல்லி கிடைக்குமா? அது சில நேரம் இங்க எல்லாம் நல்ல விளையாட்டுகள் பொறுத்து சந்தர்ப்பம் தாராளமாயிருக்கு. அந்த கிரெடிட் கார்டு ஒண்ணுமா அது ஒண்ணுமா எனக்கு என்ன தெரியும், என்னென்ன இருக்குதோ எல்லா ஜாதிக்கும் வசதி செஞ்சு தந்திருக்கு. பாவம் இந்த மக்கள்ல இந்த நாட்டு மக்கள் உள்ள நல்ல எண்ணத்துல சில அமைப்புகளை அமைச்சு வச்சுக்கிறாங்க. ஏன்னா இந்த மக்கள் கிட்ட களவு போய் ஏமாத்தம் மோசடி கேம் ஒன்றும் இல்லை, இவங்களுக்கு அது ஒன்றும் தெரியாது. நல்ல மக்கள் இவங்க எல்லாம் நல்ல மக்கள். இவங்கள்ட்ட இல்ல ஈமான் மட்டும்தான் மேலான சகோதரர்கள். அந்த பெரியார் சொன்னதை போல இந்த நாடுகள்ல இஸ்லாம்